பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஜெனி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பண்ணுவாங்க நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ ஜோசப் வந்து சொல்றாங்க, இதுக்கு மேலேயும் அவனை நான் விட்டு வைக்க மாட்டேன். அவனுக்கு அவ்வளோதான் மரியாதை, அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா குழந்தையை இப்படி வந்து தூக்கிட்டு போயிருப்பான். அவன்லாம் பெத்த அப்பாவா இருப்பானா? குழந்தை வந்து பசிக்கல்லும் சின்ன சிசுவை வந்து இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துறான்னு ரொம்பவே கோவப்படுறாங்க. அங்கே வந்து கோவப்பட்ட உடனே தாத்தாவோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதும் எங்கே இருக்கா உன்னுடைய பொண்டாட்டி, அதே மாதிரி உன்னுடைய பேர் எங்கே இருக்கா, அவங்க ரெண்டு பேருமே நான் சும்மா விடவே மாட்டேன்னு ரொம்பவே கோவப்பட்டு பேசுகிறாங்க. இல்லை அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, அப்படி அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்கன்னு சொல்லி கேட்டதும் அவங்க பண்ண வேலை உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ண அவங்களுக்கு எப்படி மனசு வந்ததுன்னு ரொம்பவே கோவப்படுறாங்க. இல்லை அவன் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணலை, என்ன விஷயம் சொல்லுமானதும் தாத்தா இப்படி ஒரு வேலை அவங்க ஏன் பண்ணணும், எதுக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாம் சொன்னதும் எனக்கு அப்பவே சந்தேகம் இருந்ததுமா, ஆனால் இப்படி பண்ணுவாங்க நான் நினச்சி கூட பார்க்கல, தயவு செஞ்சு மன்னிச்சுட்டு அவங்க குலதெய்வ கோவிலுக்கு தான் போகிறேன்னு சொன்னாங்க, ஒருவேளை அங்கே தான் போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொன்னதும் குலதெய்வ கோவிலா அது எங்கே இருக்குது, இப்போவே வந்து நீங்கள் காட்டணும்னு சொல்லிட்டு தாத்தாவையும் கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க நம்ம ஜோசப். அதோட இந்த பிரமவும் முடிச்சிருக்காங்க. இனி வர போகிற எபிசோடில் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.